ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் லீகோட லாஸ்ட் லீக் போட்டி, அதாவது 40வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சீசனோட லாஸ்ட் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸும் ஹோபார்ட் ஹரிக்கன்ஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 19th January மதியம் 1:45 இந்தியன் டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஜி கிரவுண்ட், மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டாப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நடந்து முடிஞ்ச எல்லா மேட்சஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமுமே 4 போட்டிகள் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது டாப் 3 தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 5 டீம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 4 போட்டிகள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸும் ஒரு டீமாக இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டிகள் வின் பண்ணி ஸோ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாப் 4ல் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்க்கலாம். ஸோ மெல்போர்ன் கிரவுண்ட்லையும் நடக்குது. ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். நிறைய இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸில் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஹரிக்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ 15 பாயிண்ட் எடுத்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் ஹரிக்கன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நல்லா ஆடி வின் பண்ண போகிறாங்களா, இல்லை ஸ்டார்ஸ் வந்து வின் பண்ணி குவாலிஃபை ஆக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக ஃப்ராசர் மெக்கார்க்க நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓவர் ரிஸ்கி அப்படின்னும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் 95 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். இந்த சீசனில் இது வரைக்கும் 50 அடிக்காத ஒரு பிளேயரு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 95 ரன்ஸ் 46 பால்ஸில் ஸ்கோர் பண்ணார். ஸோ ஓரளவுக்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் கிளிக் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். மொத்தமாக 73 போட்டிகள் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 31 முறையும், பேட்டிங் செகண்ட் 41 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 158 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 273க்கு 2, லோவஸ்ட் ஸ்கோர் வந்து 68க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்சஸில் ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் அண்ட் தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஆஸ் யூஸ்வல் ட்ரெடிஷ்னலி மெல்போர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஸ் பவுலர்ஸ் தான் சப்போர்ட் இருக்கும். நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய பவுண்டரிஸும் கூட. ஸோ அந்த வகையில் பார்க்கல என்னதான் ஒரு டீம் 150-160 ரன் அடித்தாலுமே ஒரு 7லேருந்து 8 விக்கெட் கிட்ட வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மேட்சஸ்லேயே பேஸ் பவுலர்ஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட் ரெக்கார்ட்ஸில் மொத்தமாக 21 முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. ஸ்டார்ஸ் 13 முறையும், ஹரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டார்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் மெக்டொனால்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாரு டாம் ரோஜஸ் கூட. பியோ வெப்ஸ்டர், அடுத்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சாம் ஹார்ப்பர், கார்ட்ரைட்டு, உசாமா மிர், மார்க் ஸ்டெக்டி, ஜோயல் பாரிஸ், பீட்டர் சிடில், இதான் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ இதில் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பீட்டர் சிடில், ஜோயல் பாரிஸ், மார்க் ஸ்டெக்டி, உசாமா மிர், இந்த 4 பவுலர்ஸும் உங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க. வெப்ஸ்டர், ஸ்டோயினிஸ் மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்டொனால்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. பென்டக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டூர், அதாவது 22ஆம் தேதி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா T20 மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு டூர் ஆடுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டார். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஓப்பனிங் பிளாக் மெக்டொனால்ட் தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. கிராண்ட் லீக் பிக் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டாக செகண்ட் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஸ்ஸா பிளேயரை பிக் பண்ணுங்கள். மினிமம் 25 ரன்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த டாம் ரோஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம வந்து ஒரு விசி அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4ல் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ ஒஸ்ட் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட்டில் 18 ஆவரேஜ், வெனியூவில் 28 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இருந்தும் ட்ரை பண்ண போகிற ப்ரோ கிராண்ட் லீக் அப்படின்னா பேட்டிங் செகண்டில் ஸ்லைட்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
வெப்ஸ்டர் ஹெட்ல இவர் 232 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 378 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ரொம்பவே பிடிச்ச வென்யூம் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டசியில் ஸ்டோயினிஸ் கூட கம்பேர் பண்ணல ஒரு சேஃபான வீசியாக தெரிய வராரு. நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 400 ரனுக்கு மேலே அடிச்சு 2 விக்கெட், வென்யூவில் 1000 ரனுக்கு மேலே அடிச்சு 19 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் போல் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கிளென் மேக்ஸ்வெல். ஸோ லாஸ்ட் மேட்ச்லாம் அந்த 90 ரன்ஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஸ்கோர் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுலேயும் அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இவரால் பியூர் பேட்டிங்கில் ஒரு 100 கிட்ட அடித்தா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டனாக வர முடியும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் வருவார் அப்படிங்கிறது நம்ம கான்ஃபிடன்ஸாக சொல்லலை. பட் 90 ரன்ஸ் வந்து அடித்த ரீசனுக்காக அவர் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ்வெல் ட்ரீம் டீம் கேப்டனாக வர முடியும். ஒரு 15 மேட்ச்சுக்கு 550 ரன் கிட்ட ஹெட் அடிச்சிருக்காரு. வென்யூவில் 1300க்கும் மேற்பட்ட ரன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சேஸில் அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. இல்லை போத் இன்னிங்ஸுமே மேக்ஸ்வெல் வந்து உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சாம் ஹார்ப்பர் ரீசன் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ஹெட்டில் நல்லா ஆடி இருக்காரு. வென்யூவில் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹில்டன் கார்ட்ரேட் பியூர் ஃபினிஷராக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஹெட்டில் 25, வென்யூவில் 46 இருக்கிறத வச்சு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, நாங்கள் ட்ரை பண்ணலாமான்னு அது உங்களோட சாய்ஸ் தான். பட் மோஸ்ட் ப்ராப்ளி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் தி ஆர்டராக போயிட்டு ஒரு பிஞ்சிட்டர் மாதிரி வந்தார்னா 10 பாலுக்கு 30 ரன் 15 ரன் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக ஆடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவரோட மைண்ட் செட் இருக்கும். இன்கேஸ் ஸ்டார்ஸ் வந்து டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா அந்த டைமில் மேட்சை வந்து கொஞ்சம் இழுத்து கொண்டு போவார் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. கிராண்ட் லீக்கில் நீங்கள் இவரை வந்து ரொட்டேஷனில் கொண்டு போகலாம். டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் ஆகிற மாதிரி போச்சுன்னா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உசாமா மிர் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட். போத் இன்னிங்ஸும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக உசாமா மிர் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 2 விக்கெட் வரைக்கும் உசாமா மிர்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மார்க் ஸ்டெக்டி. லாஸ்ட் மேட்ச் ஒரு 5 விக்கெட் ஆல் செகண்ட் பவுலிங்கில் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 5 விக்கெட்டுமே கேட்ச் தான் ஆகியிருந்தது. ஸோ ஹெட்டில் 11 மேட்ச் ஆடி 16 விக்கெட், வென்யூவில் 6 மேட்ச் ஆடி 9 விக்கெட், பர்சன்டேஜ் வைஸாக ஹையாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதே ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜோயல் பேரிஸோட ரீசன் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு. ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட், வென்யூவில் 8 மேட்ச் ஆடி 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பட் இவர் கூட கம்பேர் பண்ணையில் நீங்கள் பீட்டர் சிடில் மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டில் பாருங்கள் 13 மேட்ச் ஆடி 25 விக்கெட்டு, வென்யூவில் 8 மேட்ச் ஆடி 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு இந்த மொத்த பவுலிங் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் சைடு பீட்டர் சிடிலுக்கு ஒரு CRVC வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ரோஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலிஸ் ஹேட்சோக்லு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. மேக்ஸ்வெல் ஹேட்சோக்லு 2 முறையும், மெரிடித் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெரிடித் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹேட்சோக்லு 1 முறை, எலிஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸை மெரிடித் 2 முறையும், பீட்டர் ஹேட்சோக்லு பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பேடி டூலே அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன். இந்த சீசன் ஃபுல்லாகவே இன்ஜுரினால் ப்ளே பண்ணல. இன்கேஸ் அவர் லைனப்பில் வந்தாருனாலுமே அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரே ஒரு பால் ஃபேஸ் பண்ணி அந்த 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹில்டன் கார்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ரைலி மெரிடித் 1 முறையும், நாத்தன் எலிஸ் 2 முறையும், ஹேட்சோக்லு 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சாம் ஹார்ப்பர் பொறுத்த வரைக்கும் மெரிடித்துக்கு அகைன்ஸ்டாக 2 முறை, நாத்தன் எலிஸ்க்கு அகைன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ பிளேயர் பேட்டில் நமக்கு அதிகமாக தெரியக்கூடிய நேம் பீட்டர் ஹேட்சோக்லு, ரைலி மெரிடித். ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். அவங்கள பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் நான் பார்த்தீங்க அப்படின்னா மெக்டொனால்ட் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிடுவேன். வெப்ஸ்டர், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், ஸோ உசாமா மிர், ஸ்டெக்டி, பீட்டர் சிடில் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ சேஃபான கேப்டனில் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் இந்த 2 பிளேஸ் இருக்காங்க. ஸ்மால் லீக்ல இந்த 2 பிளேஸ்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ, எனக்கு இந்த டீமில் இருந்து ரிஸ்க்கான ஒரு CVC சொல்லுங்கள் அப்படின்னா வெப்ஸ்டர் ஓரளவுக்கு 7% தான் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்ஸையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பீட்டர் சிடில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜில் கேப்டன்ஸ் கேப்பில் இருக்கார். இந்த 2 பிளேஸில் நீங்கள் ரிஸ்கியான CVCயில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது அடுத்து ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸோட ஒரு பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சில் ஓவன், கலீப் ஜெவல் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். சார்லி வக்கீம், நிக்கில் சௌத்ரி, அடுத்து டோரன், மேத்யூ வேடு, டிம் டேவிட், நாத்தன் எலிஸ், ரைலி மெரிடித், பீட்டர் ஹேட்சோக்லு, மார்க்கஸ் பீட். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஹரிக்கேன்ஸோட ஒரு பிளேயிங் லோனாக இருக்குது. ஸோ
வேடை பார்த்தீங்க அப்படின்னா டாப்லேயே ஆட வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய செட்பேக்காக அமையலை. ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் இருந்த ரீசனுக்காக ஒரு மேட்ச் வந்து ஃபினிஷராக கொண்டு வந்தாங்க. அந்த மேட்சையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு. லாஸ்ட் பால் த்ரில்லர். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் லாஸ்ட் பாலுக்கு 2 ரன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருந்தாரு மேத்யூ வேடு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு சூப்பரான வின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வராங்க. 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் பீட்டர் ஹேட்சோக்லு, ரைலி மெரிடித், நாத்தன் எல்லிஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் பீன் வந்து ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதிலேருந்து நிக்கில் சௌத்ரி வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மிச்சில் ஓவன்ட்டு இருந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி நம்ம வந்து ஒரு 2 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் மிச்சில் ஓவன் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 3 மேட்ச் ஆடி 1 ரன் தான் ஆவரேஜ், வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 4 ரன் தான் ஆவரேஜ். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டேவே ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுங்கள். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன், என்ன அப்படின்னா இவர் ஸ்கிப் பண்ணுறதுல பவுலிங் பண்ணுறாரு. ஸோ 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுலிங் பண்ணுறாரு. இன்கேஸ் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் ஒரு 10 ரன் அடித்தா கூட ஓரளவுக்கு ட்ரீம் டீமுக்கு ஒரு சூப்பரான பிக்காக இருப்பார் ஹை பர்சன்டேஜில். பட் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ, கிராண்ட் லீகுக்கு எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக சொல்லுங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மிச்சில் ஓவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிக்கேன்ஸில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அடுத்து கலேப் ஜெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்பீட்டன் 76 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட் 29, வென்யூ 15. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லா டச்சில் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கிளென் மேக்ஸ்வெல் மட்டும்தான் ஆஃப் ஸ்பின்னராக இருக்கார். இனிஷியலாக கொஞ்சம் வீக்னஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. பட் வென்யூவில் 15 தான் ஆவரேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அடுத்து சார்லி வைக்கும் ரீசெண்டாக ஒஸ்ட் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஹெட் ப்ளே பண்ணல, வெனியூல் ஒரு மேட்ச் ஆடி 12 ரன், பேட்டிங் செகண்ட். சார்லி வைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்குக்கு ஒரு அடாப்டான பிளேயராக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக நிக்கில் சௌத்ரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், டீசென்ட் பேட்டரும் கூட. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் இது 37 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. வெனியூல் ஒரு மேட்ச் ஆடி 5 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜாக் டோரன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்லையும் 7 ரன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பட் நீங்கள் இந்த மாதிரி டோரன் வக்கீம் இந்த 2 பிளேயர்ஸில் சார்லி வக்கீமா டோரன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சார்லி வக்கீம்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நிறைய மேட்சஸ் வந்து டொமஸ்டிக்கில் ப்ளே பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ வேடு. ஸோ இவரோட ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. மிடில் ஆர்டர்லேருந்து அப்படி ஃபினிஷராக வந்திருக்காரு. 30 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆவரேஜும், 37 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வென்யூ ஆவரேஜும் வச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. சிவிசி கொடுக்கலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி தான். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நிறைய ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு. ஸோ இனிஷியலாக வந்தாலுமே லேட்டராக வந்தாலும் சரி, லாஸ்ட்டு 4 ஓவர் கிடச்சாலும் நல்லா ஆடுறாரு. பட் இந்த கிரவுண்ட் ரொம்ப 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 பெரிய கிரவுண்டு. ஸோ லைனில் நிறைய கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட்ல 13 ஆவரேஜ், வெனியூவில் 15 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆவரேஜ் ரெஜிஸ்டராக இருக்குது. சேஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கும் பண்ணார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் ஆப்போசிட் டீமில் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை. நாத்தன் எல்லிஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் ஹாலு, ரொம்ப நாள் கழித்து விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தார். பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு 3 விக்கெட் 42 ரன் விட்டு கொடுத்து எடுத்திருந்தார். இப்போ ஹெட்டில் 9 மேட்ச் ஆடி 12 விக்கெட், வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 5 விக்கெட். இந்த வெனியூ அவருக்கு ரொம்பவே சூட்டபிளான வெனியூவாக இருக்கும். என்னதான் ரன்ஸுக்கு போனாலுமே டெத்தில் ஒரு லாஸ்ட் 2 ஓவர் கிடச்சிதுன்னா அதில் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கான வேரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காரு. ஸோ மஸ்ட்டு அவங்க டீமில் நாத்தன் எல்லிஸை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கடுத்து ரைலி மெரிடித் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட்லெஸ். லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜஸாக ட்ராப் ஆகிருக்காரு. ஒரு 15% கிட்ட கம்மியாக இருக்காரு. ஹெட்ல பாருங்கள் 12 மேட்ச் ஆடி 20 விக்கெட்டு, வெனியூவில் 7 மேட்ச் ஆடி 13 விக்கெட்டு. ஃபஸ்ட் போலிங் சிவிசியில் இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து பீட்டர் ஹேட்சோக்லு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டும், வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் எல்லா பிளேயருமே ஒரு முறை இல்லை 2 முறை பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மார்க்கஸ் பீன் ரீசெண்டாக ஒஸ்ட் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஸோ 3 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரேராக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங்கில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு மேத்யூ வேடை பார்த்திங்க அப்படின்னா ஜோயல் பாரிஸ் 2 முறையும், பீட்டர் சிடில் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. மிச்சில் ஓவன் சிடில் 1 முறையும், டிம் டேவிட் சிடில் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கலீப் ஜெவல் ஸ்டெக்டி 1 முறையும், பீட்டர் சிடில் 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஹரிக்கன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
கலீப் ஜவுல் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் நிக்கில் சௌத்ரியோ சார்லி வைக்குமானா நான் சார்லி வைக்க முடியுமா ட்ரை பண்ணிக்கிறேன். மேத்யூ வேடு, டிம் டேவிட்டு, நாத்தன் எல்லிஸ், ரைலி மெரிடித்து, பீட்டர் ஹேட்ஸோக்லு இதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய 7 பிளேயர்ஸாக நான் ரிஸ்க் ப்ளஸ் சேஃபோட பிக் பண்ணியிருக்கேன். இப்போ சேஃபான சிவிசி யாரெல்லாம் இருக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில், இந்த டீமில் யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா மிச்சில் ஓவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியான ஆப்ஷனில் ஓரளவுக்கு பெருசாக எந்த பிளேஸுமே இல்லை. நம்ம வந்து இதில் நாத்தன் எல்லிஸ் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரைலி மெரிடித் இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சார்லி வைக்கும் கூட நீங்கள் பேட்டிங் செகண்டில் ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விசிஎல் வைக்க யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் சைடு பார்த்துடலாம். ஸோ ஜொனத்தன் மெல்லோ ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட் 6 வென்யூவில் 9 ஆவரேஜ் இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாரன் பொறுத்த வரைக்கும் ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் எதுவுமே இல்லை. ரீசெண்டாக பெருசாக விக்கெட்ஸும் எடுக்கலை. டாம் கரன் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு, இந்த கிரவுண்டில் நல்லாவே ஆடக்கூடிய பிளேயரு. நிறைய மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இன்டர்நேஷ்னலில் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போலிங் ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஹரிக்கன் சைடு டிம் வார்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. கிறிஸ் ஜோர்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹிட்டுகிட்டில் 26 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 31 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் சொன்ன பிளேயரு பேட்ரிக் டூலே. ஸோ ஹெட்கேட்டில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, வென்யூவில் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட், அந்த 1 விக்கெட்டும் ஸ்டோயினிஸோட விக்கெட் தான். பட் இவரோட ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பால் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணி ஒரு விசி கூட நீங்கள் கிராண்ட் லீகில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ண சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் 75 to 100 பார்த்துடலாம். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 8 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 2 டீம்லேயுமே 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக ஆல்ரவுண்டர்ஸில் 4 பிளேயர்ஸ், பவுலர்ஸில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் வந்து பேட்ஸ்மேன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் மாதிரியான மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹை பர்சன்டேஜை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு எப்போவுமே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்க்கல ஸ்டோயினிஸ் 4 ஓவர் போல் பண்ணுறாரு, ப்ளஸ் பேட்டிங்கும் வராரு. வெப்ஸ்டர் 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறாரு, பேட்டிங் வராரு. இந்த 2 பிளேயர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் பிக் பண்ண பாருங்கள், அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கல ஸ்டாட்ஸ் வைஸாக சிடிலுக்கும் மெரிடித்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஸ்டாட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் வைஸாக நல்லா இருக்குது. இந்த 4 பிளேஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 4 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அல்லது ரிஸ்க்காக போனீங்கன்னா 2 பிளேஸ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நான் மிச்சில் ஓவன் ஸ்டாட்ஸ் வைஸாக ஸ்கிப் பண்ணுறேன். நிக்கில் சௌத்ரியுமே கொஞ்சம் ரொட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதாவது மிச்சில் ஓவனை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நிக்கில் சௌத்ரி ரேராக வேணால் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். மற்றபடி நாத்தன் எல்லிஸா மேக்ஸ்வெல் லாஸ்ட் 2 மேட்சஸ் 50 அடிச்சிருக்காரு. நாத்தன் எல்லிஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மேட்ச்சில் தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்ட் வந்து அவருக்கு சூட்டபுளான கிரவுண்டு. ஸோ இந்த 2 பிளேஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த 4 பிளேஸில். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல மினிமமாக 5 மேக்ஸிமம் 6 வரைக்கும் போகிறது ரொம்ப சேஃபு. 5 வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோரன், அதாவது ஜே டோரன் சொல்லி ஒரு பிளேயர் நம்ம ரீட் பண்ணியிருந்தோம், அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ சாம் ஹார்ப்பர் தான் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் ப்ளே பண்ண போகிறாரு. லாஸ்ட் மேட்ச் டக்கு ஓப்பன் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோஜர்ஸும் மிடில் ப்ரமோட் பண்ணி டக்கு அவுட் ஆயிருந்தார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் 4 பிளேயர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. இதில் டபுள் ஆப்ஷன் பார்த்தோம்னா மேத்யூ வேடு, சாம் ஹார்ப்பரு ப்ளஸ் டிம் டேவிட் கூட நீங்கள் டபுள் ஆப்ஷனில் பிக் பண்ணிக்கலாம். 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் இருந்து ஸ்டெக்டி, மேத்யூ வேடுன்னு சொல்லி இந்த 2 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டிம் டேவிட் வேணும் அப்படின்னா மேத்யூ வேடுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ 25லேருந்து 50% ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. கலீப் ஜவுல், உசாமா மிர், ஜோயல் பாரிஸ். ஸோ இதில் நீங்கள் ஒரு 2 பிளேயர்ஸ் வரைக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒருத்தர்னு போகிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். பட் கலீப் ஜவுல் நல்ல பிக்காக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியே நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உசாமா மிர்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோயல் பாரிஸ் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 0 to 25% உங்களுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. 2 டீம்லேயுமே 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் ஆஸ் யூஸ்வல் ஸ்டாட்ஸ் வைஸாக நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸில்
ஹேட்ஸோக்லு ஓரளவுக்கு பிளேஸ் பேட்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து பார்த்துருந்தோம், எல்லா பிளேஸும் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ கார்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டான ஒரு ஆவரேஜ் ஹெட்டுகிட்ட 37 வினியோட 45 அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தார். ஸோ ரோஜர்ஸ், மெக்டொனால்டு, வக்கீம், பீன் இந்த பர்டிகுலர் பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகலாம். பட் இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் மினிமமாக 2 பிளேஸ் வரைக்கும் பிக் பண்ணி ஆகணும். ஸோ என்னோடய ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஹேட்ஸோக்லுக்கு நான் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ ரெண்டாவது மெக்டொனால்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக பிக் பண்ணிக்கிட்டேன். டாப்பில் ப்ளே பண்ணுறாரு, கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா நியூ பிளேயரும் கூட, ஆவரேஜ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ நான் வந்து இவரை பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெமோ டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் மேத்யூ வேட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கலீப் ஜெவில், டிம் டேவிட், ஸோ மெக்டொனால்ட் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்காக உள்ளே பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் பீட்டர் சிடில், உசாமா மிர், ரைலி மெரிடித், நாத்தன் எலிஸ் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ஸ்டோயினிஸ் சேஃபாகவும், வைஸ் கேப்டன் பீட்டர் சிடில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம். டீம்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.